தண்ணியை அந்த பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போகிறீங்களோ அதை எழுதுங்க. எழுதிட்டு இந்த தண்ணீரை குடிச்சிடுங்க. 33 நாளைக்கு இதை கண்டினியூஸாக செஞ்சுட்டே வாங்க. 33ஆம் நாள் எப்பயாவது ஒரு டைம் தான் எங்களுக்கு பண்ணுறதுக்கெலாம் டைமே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த போர்ட்டல் டேஸ் வந்து ரொம்ப உகந்ததான ஒரு விஷயம். இந்த நாளில் ஒரு மியூசிக், நான் ஒரு ஃப்ரீக்வன்சி சொல்கிறேன். அந்த ஃப்ரீக்வன்சியில் பாடல்கள் ஏதாவது ஒலிக்க விடுங்க வீட்டில், இல்லை நீங்கள் செய்ய போகிற இடத்துல அந்த பாட்டை கேட்டுகிட்டே செய்யுங்க. 4 இதில் நம்ம 369 பற்றி பேசணும் இல்லையா, அதனால 3 கலர்கள் 3 நிறம் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. முதல்ல தேர்ந்தெடுக்க வேண்டிய கலர் எல்லோ, அடுத்து தேர்ந்தெடுக்க வேண்டிய கலர் வெள்ளை, அடுத்து தேர்ந்தெடுக்க வேண்டிய கலர் ரெட். இது 3மே உங்களோட குரு, சுக்கிரன், செவ்வாய் 3ஐயும் ஆக்டிவேட் பண்ணும். முக்கியமாக இந்த கலர் எல்லாமே அந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் செய்யும் போதோ அல்லது அந்த மெடிடேஷன் செய்யும் போதோ அந்த பாடல்கள் கேட்கும் போது அந்த கலர் எல்லாம் உங்கள் மேலே அப்படியே இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங். கண்களை மூடி தியானம் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ நிறைய பேர் நிறைய முத்ரா வச்சுப்பீங்க. சிம்பிளாக நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஜனன முத்ரா சொல்லுவாங்க, இப்படி வைப்பாங்க. ஓகே, காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில டேரட் கார்டு ரீடர், ஹீலர் ரேகா தியாகராஜன் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். நற்பவி யோகிராம் சுரத்குமார். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப சிறப்பா இருக்கேன் சரண்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? பரா இருக்கேன் எப்பவும் போல. இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி எல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஆனா இந்த 369 ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்றது பொதுவா நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு இந்த 369ல? அதை பத்தி ஒரு விளக்கம் எங்களுக்காக கொடுங்க. ஓகே, 369 அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால கமெண்ட் செக்ஷன்லயும் 369 அப்படின்னு நீங்க எல்லாரும் டைப் பண்ணிருங்க. 369 கேள்வியை கரெக்டான நேரத்தில் கேட்டிருக்கீங்க. மார்ச் மாதம் 3ஆம் தேதி வருது. 3/3/2026 இது கரெக்டான நாள். உங்களோட 369 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் நீங்கள் பயன்படுத்தி ஏதாவது நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா தாராளமாக இந்த நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 369 அப்படின்னு சொல்லும் போதே ஒரு வைப்ரேஷன் எப்பவுமே அந்த நம்பருக்கு உண்டு. 3 டைம் உங்களோட ஆசைகளை காலையில் ஃபஸ்ட்டு எழுதுறது. அதாவது காலையில் எனக்கு 10,000 ரூபாய் எனக்கு தேவை, அது உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு எழுதுறீங்க. மதியம் 10,000 ரூபாய் என்னோட அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னு எழுதுறீங்க. 6 முறை எழுதுறது. இதுவே 9 முறை திரும்ப நைட் எழுதுறது. அந்த படனத்தின் வழியாக உங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத எழுதுவோம் 9 முறை. நான் சிம்பிளா 369 சொல்லிட்டேன். ஆனா இந்த நாள் குறிப்பா இந்த மார்ச் 3ஆம் தேதி ஒரு சிறப்பான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இருக்கு. அதை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா சக்சஸ் ஆகும். இதுல என்னன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 3 அப்படின்னு சொல்லும் போது 3 + 3 6 ஆயிடும். ஸோ 3 6 2026 நீங்க பிளஸ் பண்ணும்போது 9 வந்துடும். 3 அப்படிங்கிறது குரு, 6 சுக்கிரன், 9 உங்களுக்கு செவ்வாய். ஸோ இதோட சிறப்பு அம்சம் இதுதான். 3 6 9க்கு அஸ்ட்ராலஜி சைடும் கான ஒரு ஆக்டிவேஷனும் நடக்கும். அந்த நம்பரோட எனர்ஜியும் உங்களுக்கு அங்க ஆக்டிவேட் ஆகுது. ஓகே, தொடர்ந்து நம்ம இந்த மாதங்கள்ல வரக்கூடிய போர்ட்டல், ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய போர்ட்டல் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த நாட்கள்ல நம்ம எப்படி எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், என்னெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம 12 போர்ட்டல்ல இருந்து ஆரம்பிச்சோம். அதுல இருந்து தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய போர்ட்டல்ஸை நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும், எப்படி எல்லாம் அதுல இருந்து நம்ம பெனிஃபிட் ஆயிக்கணும் அப்படின்றத நீங்க எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மார்ச் மாசத்துல வரக்கூடிய 33 போர்ட்டல் 369 நீங்க சொன்ன மாதிரி இந்த நாள்ல நம்ம மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணணும், எதற்காக பண்ணணும், இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கவனத்துல வச்சு பண்ணணும். யூஸ்வலா நீங்க ஒரு மெடிடேஷன், ஒரு சிஜில், ஒரு ஏஞ்சல் நம்பர், இந்த மாதிரியான விஷயங்கள் மேனிஃபெஸ்டேஷன்ல ரெகுலரா கொடுக்கறது உண்டு. ஸோ இந்த மாசம் நாங்க என்ன விஷயங்கள் பண்ணணும்? நிச்சயமா பார்த்துடலாம். இதுல இந்த ஏன் இந்த போர்ட்டல் டேஸ் இதெல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் முன்னோர்கள் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல இதுவும் ஒரு விஷயம் தான். இப்ப எப்படி அமாவாசை, பௌர்ணமி எல்லாம் நம்மளுக்கு ஒரு சிறந்த நாட்கள், கிருத்திகை, முருகனுக்கு பிரார்த்தனை பண்ணணும், இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இல்லையா. இதெல்லாம் கொஞ்சம் ஹிடனா, அதாவது தெரியாம வச்சிருந்த விஷயங்கள்ல நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறது தான் இந்த போர்ட்டல் நாட்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த நாட்கள்ல
எனர்ஜி, அதாவது உங்களை சுத்தி இருக்க சூழ்ந்து இருக்க அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாயிருக்கும். அந்த எனர்ஜியை நீங்க கரெக்டான நேரத்துல ரிசீவ் பண்றது தான் இந்த போர்ட்டல் டேஸை வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்வேன். எப்பவுமே நான் எதையுமே சொல்றது என்னன்னா, மன நிம்மதி வேணும்னா ஃபர்ஸ்ட் எண்ண அலைகள்ல மாற்றம் வேண்டும். இந்த எண்ண அலைகளை அடிக்கடி நம்ம வந்துட்டு எப்படி நம்ம வீட்டை வந்து கிளீன் பண்றோம், அப்படியே கிளீன் பண்ணாம வச்சிருந்தா தூசி படிஞ்சிரும் இல்லையா? அதே மாதிரிதான் நம்மளோட எண்ணங்களும் அதே மாதிரிதான். அப்பப்போ வந்து தூசி தட்டி எடுக்கணும். அது அப்போ இந்த மாதிரி நாட்களை பயன்படுத்திக்கணும். இப்போ ஒரு அழகா ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பத்தி கேட்டிருந்தீங்க, வேற ஏதாவது ஸ்பெஷலா செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம். 33 நாட்களுக்கு வந்து இதை நம்ம செய்ய போறோம். என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னா 3ஆம் தேதி மார்ச் மாதம் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. 33 நாள் நீங்க கண்டினியூஸா செய்யும் போது அடுத்த மாதம், அதாவது 4/4/2026, அதாவது ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி நீங்க முடிக்கும் போது 33 நாள் ஆயிடும். பீரியட்ஸ் இருந்தா செய்யலாமா? தாராளமா செய்யலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் இதுக்கு எந்த தடையும் கிடையாது, தாராளமா செய்யுங்க. 33 நாள் நான் என்ன செய்யணும் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். 33 நாட்களும் வந்துட்டு ஒரு சிம்பிளா ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். உங்களோட நீங்க பேப்பர்ல எழுதலாம் அல்லது சொல்லலாம், சரியா? ஆனா நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இந்த 3/3 போர்ட்டல் அப்படின்னு வரும்போது நீங்க அழகா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எல்லோ கலர் பேப்பர் அல்லது ஒயிட் கலர் பேப்பர், எதுனாலும் சரி. அதை எடுத்துட்டு 3 அப்படின்னா குரு, அதனாலதான் எல்லோ கலர் சொல்லியிருக்கேன். நீங்க ஒயிட் கலரும் யூஸ் பண்ணிக்கலாம், சுக்கிரன் இருக்காரு, அதனால எல்லோ அல்லது ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துட்டு உங்களோட ஆசை என்ன அப்படிங்கறத இந்த பேப்பர்ல எழுதுங்க. என்ன கலர் பென் யூஸ் பண்ணலாம், என்ன கலர்ல எழுதணும் அப்படின்னா பச்சை கலர் பென்ல எழுதுங்க. எழுதிட்டு அந்த பேப்பரை 3 மடிப்பாக மடிக்க சொல்லியிருப்பேன். எப்பவுமே நான் அதை சொல்லுவேன், 3 மடிப்பாக உங்களை நோக்கி, அதாவது இப்படி 1 2 3 முறை மடிச்சுட்டு அந்த பேப்பரை நீங்க உங்களோட பில்லோ கடையில வச்சுக்கோங்க. அல்லது நீங்க டெய்லியுமே வந்துட்டு எழுதுங்க. டெய்லி எழுதலாம். டெய்லி ஒரு பேப்பர்ல எழுதிட்டே வாங்க. உங்களுக்கு 2 விதமா நான் சொல்லித்தரேன். இதுல பில்லோ கடையிலையும் நீங்க ஒரு டைம் எழுதிட்டு வச்சுக்கலாம், அல்லது அந்த எழுதுனதை நீங்க டெய்லியும் வாசிக்கலாம், அல்லது டெய்லியும் எழுதலாமா? தாராளமா எழுதுங்க, நல்லதுதான். எனர்ஜி நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ அது எழுதும் போது அந்த எண்ண அலைகளை தூண்ட போறீங்க இல்லையா? அந்த டைம்ல இந்த மாதிரி கிளாஸ்ல எந்த ஒரு கப்புனாலும் சரி, தண்ணீர் நீங்க எதுல வந்து குடிப்பீங்களோ அதுல தண்ணீர் எடுத்துக்கோங்க. தண்ணீர் எடுத்துட்டு அது பக்கத்துல அந்த பக்கத்துல வச்சுட்டு நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, அதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போறீங்களோ அதை எழுதுங்க. எழுதிட்டு இந்த தண்ணீரை குடிச்சிடுங்க. 33 நாளைக்கு இதை கண்டினியூஸா செஞ்சுட்டே வாங்க. 33ஆம் நாள், அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதி, சரி எவ்வளவு ஆசைகள் நான் எழுதலாம் அப்படின்னா 1 மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஒண்ணே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அடுத்த மாதம் வேற ஒரு போர்ட்டல் வருது, அப்போ நம்ம வேற ஒரு விஷயம் செய்வோம். இந்த மாதம் ஒரே ஒரு ஆசை எடுத்து 33 நாட்கள்ல எனக்கு இதை நிறைவேறணும், நிறைவேறிடுச்சு அப்படின்னு நினைச்சு எழுதுங்க. 33ஆம் நாள் இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் கேண்டில், இப்ப எல்லா இடத்துலயும் நம்ம ஊர்ல கிடைக்குது, ஆன்லைன்ல இருக்கு, கடைகள்லயும் இருக்கு, கலரா நிறைய கேண்டில்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கலர் இந்த எல்லோ கலர் கேண்டில் வாங்கிக்கோங்க. எல்லோ கலர் வாங்கிட்டு நீங்க எழுதி வச்சிருந்தீங்க இல்லையா அந்த பேப்பர், 33 பேப்பராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரே ஒரு பேப்பர்ல எழுதிருந்தீங்களாலும் சரி, நீங்க அந்த பேப்பரை அதுல எரிச்சு நாம அந்த சாம்பலை தூவி விட்டுற போறோம். இந்த டைம் பே லீஃப் இல்ல, நம்ம பேப்பர்லயே செஞ்சிருக்கோம். ஏன்னா இது வந்து எல்லோ கலர் பேப்பர் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா சொன்னதுனால. ஸோ இந்த போர்ட்டல் டேஸ்ல வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்றது எப்படி அப்படின்றத சொல்லி கொடுத்தீங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து இந்த தியானம் பண்றது, ஏன்னா நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியும் இல்லை எந்த நல்ல விஷயம் பண்றதுக்கு முன்னாடியும் முதல்ல நமக்கு மன அமைதி இருந்தாதான் அந்த விஷயத்த பொறுமையோட நம்மளால செஞ்சு அதுல இருந்து நம்மளால சக்சஸ் பார்க்க முடியும். ஸோ முதல்ல வந்து நமக்கு மன அமைதி வேணும் அப்படின்னா இந்த 3/3 போர்ட்டல் அன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாமா? நிச்சயமா தியானம் அப்படிங்கிறது எப்பவுமே அது வந்து ஒரு 2 நிமிடம் நீங்க ஒரு நாளைக்கு காலைல எழுந்த உடனே பண்ணா கூட அதுக்கான பலன் நிச்சயமாக உண்டு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுவும் இந்த மாதிரி பௌர்ணமி மெடிடேஷன் பண்ணுவோம், அமாவாசை அன்னைக்கு கூட வந்து நிறைய பேர் ஹீலிங் மெடிடேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தினமும் மெடிடேஷன் பண்றவங்க இருக்காங்க. எப்பயாவது ஒரு டைம் தான் எங்களுக்கு பண்றதுக்கெல்லாம் டைமே கிடைக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த போர்ட்டல் டேஸ் வந்து ரொம்ப வந்து உகந்ததான ஒரு விஷயம். இந்த நாள்ல வந்து ஒரு மியூசிக், நான் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி சொல்றேன், அந்த ஃப்ரீக்வன்சியில பாடல்கள் ஏதாவது ஒலிக்க விடுங்க. வீட்டில் இல்லை நீங்க செய்ய போற இடத்துல அந்த பாட்டை கேட்டுட்டே செய்யுங்க. 432 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த ஃப்ரீக்குவன்சில இந்த பாடல்கள் கேட்கும்போது அந்த நாள்ல உங்களுக்கு சில எனர்ஜி ஆக்டிவேட் ஆகும். அது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கம்யூனிகேஷன், அதாவது பேசும் திறமை கம்மியா இருக்கும், இல்ல அவங்க பேசுற வார்த்தைகள்னாலே உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கும் இது வரைக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஒரு பேலன்ஸ் இல்லாம இருக்கும். பேலன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்களோட 12 சக்கரமும் பேலன்ஸ் இல்லாம இருக்கும். இதெல்லாம் வந்து நேர்கோட்ல நீங்க கொண்டு வரணும். இல்ல திரும்ப வந்துட்டு ரீவைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது திரும்ப வந்து உங்க வாழ்க்கையில புதுசா மாற்றம் வரணும், செஞ்ச விஷயங்களே செஞ்சுட்டு இருக்குங்கும் போது இந்த மெடிடேஷனை ட்ரை பண்ணுங்க. நான் 432 ஹெர்ட்ஸ் அந்த பாடல் போட்டுட்டு கலர் 3 கலர்கள், இதுல வந்து நம்ம 369 பத்தி பேசணும் இல்லையா, அதனால 3 கலர்கள் 3 நிறம் வந்து நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. முதல்ல தேர்ந்தெடுக்க வேண்டிய கலர் வந்து எல்லோ, அடுத்து தேர்ந்தெடுக்க வேண்டிய கலர் வெள்ளை, அடுத்து தேர்ந்தெடுக்க வேண்டிய கலர் வந்து ரெட். இது வந்து 3மே வந்துட்டு உங்களோட குரு, சுக்கிரன், செவ்வாய் 3ஐயும் ஆக்டிவேட் பண்ணும். முக்கியமா இந்த கலர் எல்லாமே வந்து நான் சொன்னேன் இல்லையா, பேச்சு திறமையை வந்து அதிகம் பண்றதுக்காக இந்த மெடிடேஷன் பண்ணுங்க. மற்ற விஷயங்களுக்காகவும் நீங்க தாராளமாக செய்யலாம். அந்த கலரை வந்து எதுக்காக அந்த கலர் பயன்படுத்தணும் அப்படின்னா, அந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்க செய்யும் போதோ அல்லது அந்த மெடிடேஷன் செய்யும் போதோ அந்த பாடல்கள் கேட்கும் போது அந்த கலர் எல்லாம் உங்க மேல வந்துட்டு அப்படியே இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங். கண்களை மூடி தியானம் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ நிறைய பேர் நிறைய முத்ரை வச்சுப்பீங்க. சிம்பிளா நீங்க வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஜனன முத்ரா சொல்லுவாங்க, இப்படி வைப்பாங்க. ஓகே, இப்படிதான் வச்சிருப்பீங்க. ஸோ இதை வந்து உங்க கைகளை நீங்க இப்படி வச்சுட்டு தொடைகள் மேல வச்சுட்டு கண்களை மூடி அந்த பாடலை கேட்டுட்டு ஒரு கலரா உங்க மேல விழற மாதிரி, அந்த எனர்ஜி அந்த கலர் உங்க மேல இருக்க மாதிரி இமேஜின் பண்ணி செஞ்சு பாருங்க. நிச்சயமா ஒரு ரிலீஃப் கிடைக்கும். உங்களோட எண்ண அலைகள் மாற்றதை இமீடியட்டா ரியலைஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த பாட்டு வந்து யூடியூப்லயே அவைலபிள் இருக்காம இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த 33 போர்ட்டல் பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய போர்ட்டல்ல நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், எப்படியெல்லாம் நம்முடைய ஆசைகளை நிறைவேற மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மாதத்துக்கான போர்ட்டல் நிச்சயமா நானும் நேர்களோட சேர்ந்து வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி மேம். மிக்க மகிழ்ச்சி. எல்லோருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வரட்டும். நான் உங்கள் ரேகா, தி டாரட் குவீன்.